திரு ஷியாம், என்னன்னாலும் சொல்லலாம், தப்பே கிடையாது. நான் வரேன். திரு ஷியாம், இப்ப எப்படி பாக்குறீங்க? ஒரு நீண்ட காலமா அதிமுகவின் உள்ளும் புறமும் பல்வேறு தகவல்களை சேகரித்த ஒரு மூத்த பத்திரிகையாளரா, உற்றுநோக்காளரா, எம்ஜிஆருக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கு? ஜெயலலிதா அவர்களுக்கு பவள விழா. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதுதான் அவர் அடிக்கடி உச்சரிக்கிற விஷயம். திரைத்துறையிலிருந்து கடைசி வரைக்கும் அவரது மேஜையில் கூட இந்த வரிகளை எழுதி வைத்திருப்பார். அதாவது பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, இப்போது மட்டும் இல்லை, இனிமேல் நம்மை பயப்படுத்துவதற்கும் ஒன்றும் வராது. அப்பர் சொன்னது. அரசனின் கோபத்துக்குள்ளாகி யானையை கொண்டு அவர் தலையை மிதிக்க சொன்ன நேரத்திலே அப்பர் சொன்னது, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுகிறார்களா, அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை என்று சொல்கிறார்களா? அது அதிமுகவுக்கே வெளிச்சம். அது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதுதான் என் கருத்து. ஜெயலலிதா பாதை என்பது தனிப்பாதை. அந்த பாதையிலே இவர்கள் யாருமே நடைபெறவில்லை, இருவருமே நடைபெறவில்லை. இருவருமே வளைந்து கொடுத்தார்கள், நாணல் போல வளைந்தார்கள். வளைந்தும் சரிப்பட்டு வரவில்லை என்றான போது நிமிர்ந்ததாக காட்டிக் கொள்கிறார்கள். இதை தாண்டி ஜெயலலிதாவையும் எடப்பாடி அவர்களையும் ஜெயலலிதாவையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. ஜெயலலிதா பாதையில் அதிமுக நடைபோடவே இல்லை என்பதுதான் என் கருத்து. இல்ல, இப்ப செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒற்றை தலைமையா, அதாவது திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இன்னைக்கு ஒற்றை தலைமையா திரு எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்துட்டார். கட்சி, சின்னம், தலைமை கழகம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அவர் உறுதி செய்து அடுத்த நிலைக்கு போயிட்டாரு அப்படின்றாங்கல்ல. இனி ஒரு புது பாதையில செல்வி ஜெயலலிதா வகுத்து தந்த பாதையிலும் அவர் பயணிக்க ஆயத்தமாகி விட்டார் அப்படிங்கிறதுக்கு உங்க பதில், பார்வை? 80 பக்க தீர்ப்பை எனது அருமை நண்பர் வழக்கறிஞர் படித்து பார்த்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி எந்த விஷயமும் அதுல இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. 80 பக்க தீர்ப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 70 பக்கம் விவாதங்களை கூறி இருக்கிறார்கள். கடைசியிலே ஒரு 1.25 பக்கம் அது ஆபரேட்டிவ் போர்ஷன் என்று சொல்லலாம். இரட்டை நீதிபதி தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரட்டை நீதிபதி தீர்ப்பிலே 49வது பத்தியிலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய விஷயங்களை எல்லாம் கீழமை நீதிமன்றம் ஆகிய சிவில் சூட் அது முடிவு செய்ய வேண்டியது என்று கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இங்கு வைத்த எந்த வாத பிரதிவாதங்களையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை, இடையீட்டு மனுதாரர்களின் வாதங்களை கூட நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்ரோப்ரியேட் ஃபாரம் என்றே சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இடைக்கால போச்சதாக உறுதிப்படுத்தி விட்டார்கள். இது இந்த வாதங்களிலே அர்த்தமே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. 80 பக்க தீர்ப்பை யார் வேண்டுமானாலும் படித்து பார்க்கட்டும், அதுல எந்த பத்தியை வேண்டுமானாலும் எடுக்கட்டும், நானும் அந்த விவாதத்துக்கு தயாராகவே இருக்கிறேன். சரி, அப்ப இடைக்கால பொதுச் செயலாளரா திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்யப்படலையா? இன்னும் அதிமுக அவர் கைக்கு வரலையா? இரட்டை நீதிபதி தீர்ப்பு என்ன சொன்னதோ அதுதான். அதாவது ஒற்றை நீதிபதி அமர்விலே ஒரு சிவில் மேட்டர், சிவில் சூட், அந்த சிவில் சூட்டிலே ஒரு இடைக்கால உத்தரவை எதிர்த்து இரட்டை நீதிபதி அமர்வு, துரைசாமி அவர்கள் அமர்வு, அந்த அமர்வு அதை ரத்து செய்கிறது. ரத்து செய்துவிட்டு பங்கஷனல் டெட்லாக் என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியின் நடவடிக்கைகளை ஸ்தம்பித்து போகக்கூடாது, முட்டுக்கட்டை போடக்கூடாது என்கிற ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு உணர்வு. கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளைத்தான் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது. இதுல இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட ஒரு ரிலீஃப், அதாவது தங்களது தரப்பை பதிவேற்றம் செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம், அது கூட தரப்படவில்லை. கிட்டத்தட்ட எல்லா பெட்டிஷன்களும் டிஸ்போஸ்ட் ஆஃப். ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர் பேச்சையுமே நேற்று கேட்டிருப்பீங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு, செல்வி ஜெயலலிதா திரு எம்ஜிஆர் கோயிலை வணங்கிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை கொண்டாட்டமா குதூகலமா சொல்லிட்டு இருக்காங்களே, அப்ப அதுக்கு என்ன பொருள், எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒற்றை நீதிபதி தீர்ப்பு வந்தவுடன் ஓபிஎஸ் தரப்பு குதூகலப்பட்டது, இரட்டை நீதிபதி தீர்ப்பு வந்தவுடன் எடப்பாடி தரப்பு குதூகலப்பட்டது. இப்போது தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு அபிடவிட் தாக்கல் செய்து எங்களிடம் இருக்கிற பட்டியல் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் என்று சொன்ன போது மீண்டும் ஓபிஎஸ் தரப்பு குதூகலப்பட்டது. இப்போது உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இரட்டை நீதிபதி தீர்ப்பு தான் உறுதி என்று சொன்ன பிறகு இப்போது எடப்பாடி தரப்பு குதூகலப்படுகிறது. யாராவது ஜெயலலிதா கொள்கை வென்றது என்று குதூகலப்பட்டார்களா? பவள விழாவுக்கு ஒரு மலர் போட்டார்களா? ஜெயலலிதா தரப்பு, இன்னும் சொல்ல போனால் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அந்த பதவியே இன்றைக்கு அவருக்கு இல்லை. பவள விழா காலத்திலே அந்த பதவியே இல்லை. இதை பற்றி யாராவது பேசினார்களா? ஓபிஎஸ் உட்பட நான் எல்லோரையும் தான் சேர்த்து கேட்கிறேன். உண்மையிலேயே ஜெயலலிதா மீது அன்பு, விசுவாசம் இருந்திருந்தால் ஜெயலலிதாவின் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியாவது குறைந்தபட்சம் அப்படியே இருந்திருக்க வேண்டும் அல்லவா?
சரி, ஓகே. நம்ம இத கடந்து பேசும்போது அதிமுகவின் உள் விவகாரத்துல பாஜகவின் தலையீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து வலிந்து உருவாக்கப்படுதா? அது அதிமுகவை பலவீனப்படுத்தப்படுவதற்கு இந்த மாதிரியான பார்வைகள்லாம் முன்வைக்கப்படுதா? எப்படி பார்க்கலாம்? வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தீர்ப்பை வரவேற்று திரு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது சொன்னார்களா? இல்ல, அவரே அதை சொல்லணும். உட்கட்சி விவகாரத்துல தலையிடுற மாதிரி ஆயிரம். உட்கட்சி விவகாரம் ஒரு முற்றுக்கு வந்து விட்டது, முற்றுப்புள்ளி வந்து விட்டது. எங்கள் தோழமை கட்சியிலே ஒற்றுமை ஓங்கி விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இடைக்கால பொதுச்செயலர் ஆகிவிட்டார். நாளை வந்து நிரந்தர பொதுச்செயலர் ஆவார் அல்லது விரைவிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலர் ஆவார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் யாராவது கூறினார்களா? ஒரு தரப்பு இது வெற்றி என்று சொல்கிறது, இன்னொரு தரப்பு இது முழு வெற்றி அல்ல, இன்னமும் போராட்டம் தொடரும் என்று சொல்கிறது. சட்ட போராட்டம் நடத்தி கட்சியை கைப்பற்றியதாக சரித்திரமே கிடையாது, எனக்கு நன்றாகவே தெரியும். அது எல்லாமே மேற்கொண்டு அதை குழப்பிக் கொண்டேதானே போகும். எடப்பாடி பழனிசாமி தரப்பு இனிமேல் என்ன செய்யும்? இயல்பாக தேர்தல் ஆணையத்திற்கு மனு போடும். மனு போட்டு வந்து இதையெல்லாம் பதிவேற்றம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அது அடுத்த கட்ட விவாதம். செய்தி தீனியை தவிர இதுல வேற என்ன கிடைத்தது? ஜெயலலிதா அவர்களின் கட்சியாக இருந்திருந்தால் இப்படி எல்லாம் நடக்க அவர் விட்டிருக்கவே மாட்டார். நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எப்போதுமே தன்னை எதிர்த்தவர்கள், ஆஞ்சல் சம்பத் கூட அதை மறைமுகமாக சொன்னார், தன்னை எதிர்த்தவர்களையும் ஒரு காலகட்டத்திலே அரவணைத்துக் கொள்வதுதான் ஜெயலலிதா பாணி அரசியல். ஓகே.